இப்போ பாருங்க, நம்ம ஐப்பட்டி தான் நம்ம தைக்க போகிறோம். ஐப்பட்டியை நம்ம கெட்ட பக்கம் தான் வச்சு தைக்கணும். இதே பட்டியில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு பிசுரை மடித்து 2 துணியுமே சேர்த்து வச்சு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பாக அதே 1 இன்ச் அகலத்திலேயே மடிக்கணும். எப்போதுமே ஐப்பட்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அகலத்தில் மடித்து இந்த மாதிரி அடியில் ஓரத்தில் தையல் போட்டு விட்டதுக்கு அப்புறமா இந்த ஓரத்திலேயே அழகாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இன்னொரு தையல் பார்த்தீங்கன்னா அழகுக்காக 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் கண்டிப்பாக இந்த தையல் வந்து போடணும். ஒரே தையலே விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்க, நம்ம ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம். இதோட அகலம் கரெக்டாக 1 இன்ச்சு இருக்கு. மீதி இருக்கக்கூடிய பிசுரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஷோல்டரோட அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு மீதி 2 பாயிண்ட்டை நம்ம பிசுறு வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொக்கிப்பட்டி சைடு தான் ஒரு பகுதியை நம்ம அளவு பார்த்து எடுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், ஷோல்டர்கிட்டே கரெக்டாக வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கோட அளவு எந்த இடத்துல வருதோ அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஏற்றி ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி வந்து நம்ம குறிச்சிக்கணும் தையலுக்காக. இப்போ நம்ம அழகான ரவுண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒடுக்கமாகவும் போடக்கூடாது, ரொம்ப அகலமாகவும் போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்து நம்ம போட்டுட்டு முன்கழுத்தை மட்டும் பாருங்கள் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய அளவு இந்த கொக்கிப்பட்டியில் முன்கழுத்து சரியான அழகான ரவுண்டில் கட் பண்ணதுக்கு அப்புறம்தான் இதே அளவை வச்சா அந்த சைடு நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அந்த சைடு கட் பண்ணும் பொழுது கீழே இருந்து பட்டியும் கரெக்டாக சேமாக வச்சதுக்கு அப்புறமா அதோட அளவு எந்த இடத்துல வருதோ அதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, மார்க் பண்ணிட்டு அந்த சைடுமே நம்ம வந்து அழகான ரவுண்டில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த பக்கமே பாருங்க, அந்த முன்கழுத்தை மட்டும் அழகான ரவுண்டில் அந்த கோட்டு மேலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் தான் ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணணும். இதுதான் சரியான மெத்தடு. இப்போ ஒரு முறை 2 பட்டியுமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கீழே இருந்து தான் நம்ம பட்டியோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். மேலே இருந்து பார்க்கக்கூடாது, கீழே இருந்து பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு 2மே பாருங்கள் அழகான ரவுண்டில் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா 2 ஷோல்டர் அளவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். லைட்டாக பிசுறு பகுதி மட்டும் இருக்கும், அதை மட்டும் லேசாக நம்ம 2 நூல் கேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.